எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கல்யாண ஸ்பெஷல் வத்த குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தாராளமாக 15 பேர்கிட்ட சாப்பிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி நான் புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ரொம்ப புளி சேர்த்திங்கன்னா புளிச்சிரும். பூண்டு 1/4 கிலோ எடுத்து உரிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 150, மாங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், அடுத்து மணத்த தக்காளி வத்தல்லாம் எடுத்திருக்கேன். கொத்தரங்காய் வத்தல் வந்து இல்லை, சரியாக போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் மாங்காய் வத்தல் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மணத்த தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் இது ரெண்டையும் தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து கடுகு பொரியவும் பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு லேசாக வதங்கவும் சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் கத்திரிக்காய் வத்தல் ஒரு கைப்பிடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளி ரொம்ப அதிகமாக தண்ணி கரைச்சிடாதீங்க, அளவாக கரைச்சிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த மணத்த தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தரங்காய் வத்தல் கிடச்சிச்சின்னா அதையும் இது கூட தாராளமாக சேர்த்துங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற மாங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தலையும் அது கூட சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த வத்த குழம்புக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம் இது ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணி ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போது வத்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். நாங்கள் இது 15 பேர் சாப்பிட்ணுங்கிறதுனால கொஞ்சம் தனியாக வச்சுருக்கோம். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு, ஜீரகம் வறுத்து அரைச்ச பொடி வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த குழம்பு கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்கன்னா மாங்காய் வெந்திருக்காது. இது வந்து வீட்டில் அவிச்சிட்டு காய போடுவோம்ல, அந்த மாங்காய் வத்தை. இன்றைக்கி நான் சாதத்தோட வத்த குழம்பு, முட்டை அவியல் கூடவே வாழைக்காய் பொடி மாஸ் வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு தயாராக இருக்குது. இந்த மாங்காவை எங்கள் பசங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.